ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விண்மணி கிச்சன். எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு மாம்பழம் வச்சு நாங்கள் கேசரி செய்ய போகிறோம். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மாம்பழ கேசரி. ஒரு கப்பு சர்க்கரை, ஒரு 3 ஏலக்காய், ஒரு கப்பு ரவை, ஒரு மாம்பழம், முந்திரி, திராட்சை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எல்லாம் ஃபஸ்ட்டு ஒரு கடாயை வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். பாத்திரம் சூடாயிட்டு இருக்குது. ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். 2 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா சூடாயிடுச்சு. இந்த முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். கேஸ் இப்போ ஸ்லோ பண்ணிக்கணும். ஃபுல்லாக ஆன்ல இருந்த இந்த பருப்பெல்லாம் தீஞ்சு போயிடும். இந்த அளவுக்கு வறுப்பட்டா போதும். கேஸு ஸ்லோலே தான் இருக்குது. ஆன் பண்ணல, ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். அதிகமாக இருந்ததுன்னா தீஞ்சு போயிடும் சீக்கிரமாக திராட்சையெல்லாம். இப்போவே பாருங்கள் எவ்வளோ கலர் வந்துச்சு. எடுத்துடுறேன். எடுத்து வச்சு இந்த ஒரு கப் ரவை இந்த நெய்யிலே வறுத்து எடுத்துக்கலாம். இன்னொரு டீஸ்பூன் நெய் கூட இதில் சேர்த்துக்கிறேன். ஃபுல்லாக ஸ்லோவில் தான் இருக்குது கேஸு, ஆன் பண்ணல. என்ன ஃபுல்லாக ஆனில் வச்சோம்னா சீக்கிரம் தீஞ்சிடும் ரவை. அதனால ஸ்லோவாக வச்சுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். அது ரவா பாருங்க இந்த அளவுக்கு வறுபட்டுடுச்சு. நமக்கு ஒரு 70% வறுந்துருக்குது. போதும் இந்த அளவுக்கு வறுந்ததுன்னா. இப்போ வந்துட்டு மாம்பழம் இருந்ததுல அதை கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இப்போவே சேர்த்துக்கலாம். சர்க்கரை, அந்த ஏலக்காய் கொஞ்சம் சர்க்கரையோட பொடிச்சு எடுத்துன்னு இருக்கிறேன். இதுவும் இப்போவே சேர்த்துக்கலாம். லைட்டாக அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு பக்கம் தண்ணி கொதிக்க வச்சுட்டு இருந்தேன். இது ஒரு கொதிக்கிற ஸ்டேஜில் இருந்தது. இப்போ இதை சேர்த்துக்கலாம். இது எவ்வளோ தண்ணின்னு இப்போ நான் சொல்கிறேன். நல்லா கொதிச்சதுனால மாதிரி இருக்குது. கட்டி பிடிக்காமல் வரும். மிச்சம் இருந்தது அந்த தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கப்பில் ஒரு கப்பு ரவை எடுத்து ஒரு கப்பு சர்க்கரை, அதே மாதிரி இந்த கப்புல 3 கப்பு தண்ணி சேர்த்து கொதிக்க வச்சிருந்த ஒரு பக்கம். அந்த தண்ணி தான் இப்போ இதோட நம்ம சேர்த்துக்கிட்டது. கேஸ் இப்பவும் ஸ்லோவாக தான் இருக்கு, ஆன் பண்ணல ஃபுல்லா. இதுக்கு நம்ம ஒரு மூடி போட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஸ்லோவாக கொதிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம். நான் இடையில ஒரு டைமு தட்டு திறந்து மிக்ஸ் பண்ணி விட்டேன் நல்லா இந்த மாதிரி. இப்போ திரும்ப திறந்து பார்த்துக்கிறோம். பாருங்கள் நல்லா வெந்து வருது. இன்னும் வேகணும்.
இப்போ ஒரு முறை நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மறுபடியும் மூடி போட்டு வைக்கலாம். பாருங்க, அடி பிடிக்கல. பாருங்க, நான் ஒரு 2-3 டைம் திறந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கிறேன். நல்லா நான் வந்துட்டு 1 கப்பு ரவைக்கு 1 கப்பு சர்க்கரை தான் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு தேவைன்னா 1 கப்பு ரவைக்கு 1.5 கப்பு சர்க்கரை சேர்க்கும் போது இன்னும் நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். எங்களுக்கு போதுன்றதால நான் சர்க்கரை கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். அதே மாதிரி கேஸ் ஃபுல்லாக கம்மியாக தான் இருந்தது. இது கேசரி வேகிற வரலுமே ஃபுல்லாக ஆனில் வைக்கல, ஃபுல்லு ஸ்லோ இதான் வச்சு வேக வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு கரெக்டாக இருக்கும், இல்லைன்னா ஃபுல்லாக அடி பிடிச்சிரும். இப்போ பாருங்கள், அடியே பிடிக்காமல் வந்திருக்கு. ஏன்னா நம்ம ஃபுல்லாக ஆனில் வைக்கும் போது வந்துட்டு ஃபுல்லாக தீஞ்சிடும் கீழே. இது பாத்திரம் கட்டியாக இருக்கிறதுனால இதில் தீஞ்சு போகாது. சில டைமும் நம்ம லேசான பாத்திரம் வச்சு செய்யும்போது அதில் தீஞ்சிடும். இப்போ வந்துட்டு நம்ம இன்னொரு டீஸ்பூன் நெய்யும் வந்துட்டு இதில் மேலே அப்படி சேர்த்துக்கலாம், கொஞ்சம் நல்லா இருக்கும். அப்புறம் இந்த முந்திரி திராட்சையும் இதோட சேர்த்துக்கலாம். நல்லா வெந்துடுச்சு கேசரி. இப்போ இந்த மாம்பழம் சேர்த்து செய்யும்போது இந்த சீசனில் இது நல்லா இருக்கும். சீசன் இருக்கும்போது இந்த மாதிரி தான் செய்யலாம். இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நான். ஃப்ரெண்ட்ஸ், கேசரி ரெடி ஆயிடுச்சு. எங்கள் வீட்டு மாம்பழம் ரவா கேசரி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டுட்டு கமெண்ட்ல சொல்லுங்க எப்படி இருந்ததுன்னு.